தேர்ஸ்டே மார்னிங் பொதுவாகவே நான் காய் வாங்க மாட்டேன். மறுநாள் அமாவாசைனால காய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். காய்காரதும் சீக்கிரம் வந்துட்டாரு. ஸோ காயை வாங்கி அதை க்ளீன் பண்ணுவோன்னு பார்த்தேன். காய் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே 15-20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். வெளியில் வைக்கிற காய் தனியாகவும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற காய் தனியாகவும் நல்லா பிரிச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் வைக்கிற காய் என்ன பொதுவாகவே செய்வேன் நான், கழுவி நல்லா காய வச்சுட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு தான் கழுவேன். இப்போல்லாம் பயோ என்சைம்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை மறுபடியும் நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிருவேன். பீக்கும் கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் காய வச்சுட்டு பொலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கவர் போட்டு நல்லா சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதே மாதிரி தக்காளியும் நல்லா கழுவிட்டு கூடையிலே வச்சு ஃப்ரிட்ஜுலுக்கு வச்சுருவேன். சின்ன சின்ன துணிகள், டெலிகேட்டான துணி, அதே நேரத்தில் காலேஜ் பேக், ஆஃபீஸ் பேக்கில் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். கையிலேயே கசக்கி காய போட்டுருவேன். வீடை கூட்டி தொடச்ச பிறகு வாசலை கழுவ மாட்டேன். வாசலை கழுவிட்டு தான் வீடை கூட்டி தடுப்பேன். அப்போ தான் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். பொதுவாகவே காலையில் எழும்பினோன்னு வாசலை கூட்டிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுருவேன். வியாழக்கிழமையும் அதே மாதிரி செய்வேன். ஆனால் 10-11 மணிக்கு மறுபடியும் வாசல் கழுவேன். ஏன்னா வாரத்தில் ஒரு முறை தான் நான் சோப் போட்டு கழுவேன். அதனால அந்த வேலையை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். மறுநாள் அமாவாசை கொஞ்சம் இட்லிக்கு ஊற போடலான்னு இட்லி அரிசி எடுத்து ஊற போட்டேன். பொதுவாகவே இட்லி அரிசியில் இட்லி சுட மாட்டோம். சிறுதானியத்தில் இட்லி செய்வேன். அமாவாசைனால இட்லி அரிசியும் ஊற போட்டுட்டு வீட்டை கூட்டி தொடச்சிட்டேன். அதுக்கு பிறகு சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு, தலை வலிச்சுது. அதனால கொஞ்சமாக சுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிட்டேன்.